முதுகுத்தண்டின் அடிப்பகுதி எங்கும் வலி வியாபாதித்து போர்க்கொடி தூக்கி கொண்டிருந்தது. ருக்குமணி அங்கே எங்கே என திரும்ப முடியாமல் படுத்து கிடந்தாள். 2 நாளில் சரியாகிவிடும் என டாக்டர் ராஜவேணி சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்து அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தது. என்ன சொல்லி வேதனையை போக்குவது தெரியாமல் குணசேகரன் தவித்தான். இதுக்குத்தான் இருந்துவிட்டு போகட்டும் என மனதுக்குள்ளேயே சலித்து கொண்டான். தோட்டத்துக்குள்ளே விடாம பார்த்துக்கோன்னு எத்தனை தடவை தான் சொல்றது, நீ எங்க கேட்குற என குணசேகரனை அவனைவே திட்டிக் கொண்டிருந்தான். ஏயா என பக்கத்து தோட்டக்காரரின் குரல் உரத்ததாய் ருக்குமணி வீட்டினுள் படுத்திருந்த நிலையிலும் காதுகளுக்குள் நுழைந்து கலவரப்படுத்தியது. தன் தோட்டத்திற்குள் பன்றிகள் நுழைந்து விட்டால் போதும், இப்படித்தான் சத்தம் போடுவார். சுந்தரலிங்கம் வனத்துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். ஆனால் வழக்கத்தை விட சத்தம் உரத்ததாய் இருந்தது. ஐயா சரிங்கய்யா, மேய விடாம பார்த்துக்கிறேன் என தோட்டத்திற்குள் புகுந்த பன்றிகளை வெளியேற்றும் வகையில் துரத்தி விடுவது குணசேகரனுக்கு வாடிக்கையாய் போய்விட்ட ஒன்றுதான். ஆமாம், ருக்குமணி PhD படிப்பை முடித்தாக வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேல் படிக்க வேண்டும். எத்தனை பணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதற்குள் இப்படி செய்யாமல் இருந்தால் எவ்வளவு துன்பத்திற்கு இருக்க வேண்டும். இந்த லட்சணத்தில் PhDயை எங்கே போய் முடிக்கிறது? இங்கு இருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. பன்றி மேய்க்கிற குடும்பம் சுத்தமாய் பிடிக்காமல் தான் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறாள். இத்தனைக்கும் குணசேகரன் MSc விலங்கியல் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவன். தந்தையின் வயது முதிர்வு காரணமாக அவருக்கு துணையாக இருந்து அப்படியே பழகி போய் விட்டது. வா வா என அழைத்தால் போதும், டர் டர் என சத்தத்துடன் கொடுத்தால் ஓடிவரும் காட்சியை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பான் குணசேகரன். பெண் பன்றிகள் மீது அலாதி பிரியம். அவைதானே இனப்பெருக்கம் செய்து வருமானத்தை பெருக்கி கொடுக்க இருப்பவை. அலட்சியமாக பிரியம் காட்டினால் விரலை கடித்துவிடும். இப்படித்தான் குணசேகரின் நண்பன் செந்திலான் விரலை கடித்து துண்டாக்கி விட்டது. குணசேகரன் அவன் அப்பா அங்கணன் பன்றிகளை வளர்த்த விதத்தை பார்த்தே தன்னை உருவாக்கி கொண்டவன். வயது முதிர்ந்த அப்பா அங்கணன் ஒரு புறமும் அம்மா செல்லம்மா மறுபுறமும் 2 திண்ணைகளில் படுத்தே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். நடப்பதற்கே சிரமப்படுபவர்கள். உறவுக்கார பெண் என்பதாலேயே ருக்குமணியை குணசேகரனுக்கு கட்டி வைத்தார்கள். குணசேகரன் MSc படித்தவன் என்பதாலேயே பெண் வீட்டாரும் உடன்பட்டார்கள். உடன் பிறந்தவர்கள் 4 பெண் மக்கள். அவர்கள் ஏதோ காய்ச்சல் தாக்கி 2 வருடங்களுக்குள் இறந்து போனார்கள். குணசேகரன் பெற்றோருக்கு இப்போது ஒரே பிள்ளை. ருக்குமணிக்கு இங்கேயும் நிரந்தரமாக தங்க இஷ்டமில்லை. பூ மார்க்கெட்டில் இருக்கும் தன் அம்மா வீட்டுக்கு அவள் அண்ணன் ரங்கநாதன் சென்னையிலிருந்து விடுப்பில் தன் மனைவியுடன் வந்து 1 மாதமாய் தங்கி இருக்கிறான். விடுப்பு முடிய இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. பிறகு சென்னைக்கு போய்விடுவான். அதுக்கப்புறம் போய் தன் வேலையை பார்த்து கொள்ளலாம். அப்பா அரசு அலுவலகத்தில் பியூனாக இருந்தவர். சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தில் 40 வருடங்களுக்கு முன் வாங்கிய வீடு. வீட்டிற்கு என்று வாங்கிய கடன்கள் அடைபட அவர் கட்டி வைத்த 2 கடைகளின் வாடகை அவர்களுக்கு உதவியாய் இருந்தது. அம்மா பூ கட்டும் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டுதான் அப்பா காலமானார். அப்பா நன்றாகவே இருக்கிறார். அம்மா வீட்டிற்கு வந்த பின் தான் அவளுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. பெண் மருத்துவர் ராஜவேணியிடம் சென்று வந்ததையெல்லாம் அம்மாவிடம் சொல்லவில்லை. சொன்னால் அம்மா சத்தம் போடுவாள். அவள் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். காலையில் எழுந்தவுடன் தான் குணசேகரனுக்கு நினைவு வந்தது. ருக்கு அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். காலையில் ஒவ்வொரு நாளும் போய் ஓட்டலில் இருந்து இட்லி வாங்கி வர வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்து சாப்பிடலாம். இங்கு வீட்டில் செய்வதை அவள் எதையுமே சாப்பிட மாட்டாள். தண்ணீர் கூட பிஸ்லரி பாட்டில் தான் தண்ணி வாங்க வேண்டும். எதையும் வீட்டிலிருந்து எடுத்து கொள்ள மாட்டாள். நாத்தம் நாத்தம் என மூச்சை சுளிப்பாள். வீட்டுக்குள்ளேயே இப்படி, வெளியே வந்தால் சொல்லவே வேண்டாம். முகத்தை சுளித்து கொண்டும் முணங்கி கொண்டுமே இருப்பாள். இவளின் செய்கையும் பேச்சும் குணசேகரனின் மனதை கசக்கி பிழியும். நல்ல வேளை அவள் தன் அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். காலை வைக்கும் உணவு வகைகள் தொட்டியிலிருந்து வெகு விரைவிலே காணாமல் போகும். மாலை 5 மணி வாக்கில் மறுபடியும் தொட்டியை நிரப்பி வைத்து விடுவான் பன்றிகளுக்கு.
பன்றிகளை சரியான முறையில் பாதுகாத்தால்தான் வருமானமும் பார்க்க முடியும். வாராவாரம் ஞாயிறு அதிகாலையில் பன்றி வாங்க வந்து விடுவார்கள் பன்றி இறைச்சி வியாபாரிகள். பன்றிகளை 2-3 என பிடித்து போய் விடுவார்கள். தொடக்கத்தில் 4 பன்னிகள் மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் பன்றி 10-14 என்று குற்றிகளை ஈன்று எடுக்கும். ஒரு பக்கம் விற்பனையாக ஆக இன்னொரு பக்கம் ஈனும். குட்டிகளின் பெருக்கமும் அல்ல அல்ல குறையாது என்பது போல இருக்கும் அவனுக்கு. குணசேகரன் மேய்ச்சலுக்கு தயாராகிவிட்டான். சில சமயம் பிசகு ஏற்பட்டு விடுவதும் உண்டு. தான் படித்த விலங்கியல், முதுகலை அறிவியல் இவன் பணிகளுக்கு உதவுவதாக நினைத்து கொள்வான். ருக்குமணி தன் ஆராய்ச்சி படிப்பில் தீவிரமாய் இருந்தாள். நிறைய தரவுகள் கைவசம் இருந்ததால் நெறியாளர் சொல்வதை தவறாமல் கடைபிடித்து அவரது குட்புக்கில் இருந்தாள். அம்மா பூ விற்று கொடுக்கும் பணமே அவள் ஆய்வு பணிவுக்கு பேருதவியாய் இருக்கிறது. தன் அம்மாவை பார்த்ததும் கட்டிப்பிடித்து அழ வேண்டும் போல் இருந்தது ருக்குமணிக்கு. எப்படித்தான் பன்னி மேய்க்கும் குடும்பத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்களோ. நீ இங்கு மனம் நிறைந்த பூக்களோடு புலங்குகிறாய், நான் அங்கு நாற்றமே நிறைந்த பன்னிகள்தான் என் உறவுக்காரர்கள். ருக்குமணிக்கு அலைபேசியில் அழைத்தால் போன் எடுப்பதே இல்லை. அழைத்ததே மறந்து போயிருக்கும். எவ்வளவு நேரம் கடந்து போயிருக்குமோ. கூப்பிட்டீங்களா என்பாள். உற்சாகம் இருந்தால் தானே ஈர்ப்போடு பேசுவாள். சரி, முனைவர் பட்டத்திற்காக ஏதேச்சும் வேலையில் இருப்பாள் என தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வான் குணசேகரன். அவனும் சில சமயம் மறந்தே போவான். சினையாய் இருக்கும் பன்றிகளின் சிரத்தை எடுத்துக்கொண்டு கவனித்து கொள்வான். ஆயிற்று, எல்லாம் ஆயிற்று. அவனது குடும்ப சூழ்நிலையே மாறிவிட்டது. அவன் அப்பா அம்மாவை இவனைப் போல யாரும் பார்த்திருப்பார்களோ? தன்னை விட்டால் யார் பாதுகாப்பது? போதுமான வருமானம் கிடைக்கிறது என்று தானே நினைத்திருந்தான். ருக்குமணிக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம். ஆரம்ப பள்ளி டீச்சர் மல்லிகா வந்திருந்தவர்களிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரே நாத்தம், எங்கு பார்த்தாலும் நாத்தம். பன்னிகளிடமிருந்து வருகிற சேத்து நாத்தம். வழக்கம் போல் இல்லாமல் இன்று அதிகமாகவே பிலாக்கணம் வாசித்தாள் ருக்குமணி. குணா என்ன செய்ய போகிறானோ தெரியலையே. எப்படித்தான் இவனோடு காலம் தள்ளுகிறானோ என விவரம் தெரியாத செந்தில் யாரோ அருகில் இருந்தவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். முதலிலெல்லாம் இந்த அளவுக்கில்லை. PhD முடிக்கப் போகிறாளே, அதனால் தான் தலைக்கணம் என ஒரு குழந்தை பிறந்திருந்தா கொஞ்சமாவது நாவை அடக்கி பேசியிருப்பாளோ? அதுவும் இல்லை. மல்லிகா டீச்சர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். என்ன காரணமோ ருக்குமணி மனசிலும் ஆமாம், குழந்தை வேணாம்னு தானே இருந்தான். பெத்திருந்தா பன்னி நாத்தத்திற்குள் அதுவும் மலர்ந்துருச்சு. ச என்றபடியே எண்ணம் மூடியது. PhD படிப்பதற்குள் எத்தனை சிரமப்பட்டிருப்பேன். பன்னி மேய்க்கிறவனுக்கு வாழ்க்கை பட்டுட்டோம். சக மாணவர்கள் ஜாடை மாடியாக பேசிய குணசேகரன் மீது வெறுப்பை சீந்துகிற அளவுக்கு ஆகி போய்விட்டது. 6 ஆண்டுகள் கடந்து போய் விட்டிருந்தன. ஆசிரியர் பணி கிடைத்திருந்தது. PhD பட்டம் பெற்ற பின் அவள் எண்ணம் முழுவதும் மாறிப்போய் இருந்தது. முனைவர் படிப்பிற்காக தன் ஆய்வுக்காக தேர்வு செய்திருந்த தலைப்பே பழங்குடி மக்களின் வாழ்வியல் கூறுகள் அவளை ஒரு பக்குவப்படுத்தப்பட்டவளாக மாற்றிக்கொண்டிருந்தது. முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து குழந்தை பெறுவதை தள்ளி போட்டு கொண்டே வந்தேனே. இன்று நான் அதற்கு ஆசைப்படுகிறேன். இப்போது குழந்தை வேண்டும் என நினைக்கிறேன். கிடைக்க மறுக்கிறதே. இத்தனை குட்டிகளுக்கும் ஒரே நேரத்தில் பால் கொடுக்க உன்னால் முடிகிறது. நான் ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பால் கொடுத்தால் போதும் என பன்றிகளையும் குட்டிகளையும் தன் நினைவுகளை எங்கும் சிதறவிடாமல் ஒரே இடத்தில் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு குவிக்கப்பட்ட நிலையில் பார்த்து கொண்டே இருந்தாள் ருக்குமணி. பின்னால் வந்து நின்ற குணசேகரன் அவள் தோளை தொடுகிறான். தொட்டதும் எப்போதும் இல்லாத சிலிர்ப்பு அவள் உடலெங்கும் பரவத் தொடங்குகிறது. அன்று கணவனை மட்டம் தட்டியவள் இன்று கணவனையே உயர்ந்த நோக்கில் பார்க்கிறாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.